காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா காளான் கிரேவி பண்ணிவிட்டு பூரி செஞ்சுருந்தேன். காளான் கிரேவிக்கு நான் ஒரு பேக்கெட் காளான் எடுத்திருந்தேன். அதே போல் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு காளானை வந்து நல்லா வாஷ் பண்ணி மண்ணெல்லாம் இல்லாமல் சுத்தப்படுத்தினதுக்கப்புறமா அப்படியே டைரெக்டாக கடாயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாக சேர்த்திக்கினாலே போதும். அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அதை மூடி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து ஒரு 10 முந்திரி வந்து நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். அது கொஞ்சம் நேரம் ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி கிரேவியோடு சேர்த்துக்கலாம். அப்படியே கிரேவி ரெடியாகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சைடில் பூரிக்கான எண்ணெயும் ஊற்றி வச்சுட்டேன். கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சூடாக பூரியும் போட்டு எடுத்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.